ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். பேட்டர்ன் ப்ளவுஸ் சீரீஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். இது 9th பேட்டர்ன் ப்ளவுஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ப்ளவுஸ் கோர்ஸ் வந்து ஆன்லைனில் லைவ் கிளாஸாக டிசம்பர் மந்த் நடக்க போகுது. டோட்டலாக 10 days ஆஃப் லைவ் கிளாஸ். ஸோ இந்த ப்ளவுஸ் கோர்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நவம்பர் 15th பே பண்ணி இந்த ப்ளவுஸ் கோர்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் எக்ஸ்க்ளூசிவாக பேட்டர்ன் ப்ளவுஸ்மே தனி கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் நெக்குக்கான பேட்டர்ன் தான் நம்ம கட் பண்ணியிருக்கேன். லைக் ஃபுல் ஷோல்டர் ஸ்லோப் அண்ட் நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா 2 inches கொடுத்துருக்கேன். ஆஸ் திஸ் இஸ் த போட் நெக். ஸோ போட் நெக்குக்கான மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸோட லென்த்து, தென் செஸ்ட் மார்க்கிங், செஸ்ட் டிவைட் பை 4 and 1.5 inches ஆஃப் சீம் அலவன்ஸ். அண்ட் வந்து வெயிஸ்டோடைய மார்க்கிங் 1.5 inches சீம் அலவன்ஸ். இப்போ மார்க் பண்ண அந்த போட் நெக்லேருந்து ஒரு 1.25 1.5 inch வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து ஒரு 8.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ளவுஸோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 8.5 inch வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்புக்கானக்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 4 inches வந்து அவுட்டர் பார்ட்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மேக்ஸிமம் 4 inches ஆர் 3.5 inches நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேன்வாஸ்லேயும் நம்ம வச்சு அதே மாதிரி ட்ரேஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னில் நம்ம வந்து இதே மாதிரி ஷேப்பை வந்து கேன்வாஸ்லேயும் நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சேம் பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிட்ட பிறகு அந்த லைன்லேருந்து அவுட்டர் பார்ட்டில் ஒரு 1லேருந்து ஒரு 3/4 inch வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கட் பண்ண பீஸ் நம்ம வந்து லைனிங் பார்ட்டில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே வளைஞ்சிருக்கிற அந்த லைனை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் லைன். ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் தான். ஸோ உள்ளே இருக்கிற அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ லைனிங் பார்ட்டில் வச்சு இதே மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவுட்டரில் கேன்வாஸுக்கு தள்ளி நீங்கள் ஒரு 3/4 inch கிட்ட வந்து லைனிங் பார்ட்டை வெளியில் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம போட் நெக்கில் வரைஞ்சிருக்கிற அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பேட்டர்னை ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் தான் இது வந்து ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டான சென்டர் வந்து இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்து மேலே வச்சுருக்கேன். ஸோ அந்த போட் நெக் பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபேப்ரிக்கில், நல்ல பக்கத்து மேலே வச்சு நான் இந்த மாதிரி கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்க பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு அந்த பீஸ் வந்து தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அங்கே ஓப்பனாக இருக்க போகுது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலேருந்து ஒரு 1/4 inch வந்து தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ப்பாக இருக்கிற அந்த எட்ஜஸ்லாம் வந்து நாச்சஸ் கொடுத்துட்டு இதை டர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பான அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்வாஸ் பீஸை ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் இந்த போ மாதிரி இருக்க வந்து பேட்டர்னை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 17 inches வந்து லென்த் எடுத்திருக்கேன். அண்டு வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 inches எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்ட பிறகு அதோடைய ஓரத்தில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து 2 பக்கம் ஓரத்துலையும் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ப்ளீட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் சென்டரும் அண்ட் வித் வைஸ் சென்டரும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி சென்டரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ மிஷினில் வச்சு பொறுமையாக நமக்கு குட்டி குட்டி ஃப்ளீட் கொடுத்து இந்த மாதிரி இந்த பேட்டர்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக இந்த மாதிரி ஃப்ளீட் கொடுத்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் ப்ளீட்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த டைமண்ட் ஷீட்டோட கார்னர்லேருந்து நான் ஒரு 3 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ அந்த போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்டில் வந்து முடிகிற மாதிரி இருக்கணும்.
ஸோ ஒரு 2.5 to 3 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம அது எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு கரெக்டாக நம்மளுடைய ப்ளவுஸ் அந்த டைமண்ட் ஷேப்புடைய சென்டரும் அண்ட் போவுடைய சென்டரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே வந்து லைனில் வந்து மீட்டப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சைடில் மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங் வரைக்கும் இந்த ஃப்ளீட்டிங் போய் எண்ட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ப்ளவுசஸ் வந்து பேட்டர்ன் ப்ளவுசஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் கிளாஸஸாக வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கம்மிங் டிசம்பர் மந்த் வர ஆன்லைன் ப்ளவுஸ் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ளவுஸ் டாபிக்ஸ் இதில் வந்து கவர் ஆகும், இன்க்ளூடிங் 3 டாட் ப்ளவுஸ், போட் நெக், பிரின்சஸ் கட், கிளாசிக் பிரின்சஸ் கட் அண்ட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு எப்படி மெஷரிங் பண்ணி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும் அண்ட் 5 பேட்டர்ன் ப்ளவுஸஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சென்டரில் அந்த போ பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நாட் மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கறதுக்காக ஸோ இப்போ நாட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக அந்த போவுடைய சென்டர்லேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தூரத்துக்கு நாட் வேணுமோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ 12 or 13 inches. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இதோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 25 to 50 inches தேவைப்படும். இப்போ நான் வந்து அது எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 inch எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அதோடைய வித்து 2.5 inch. ஸோ டோட்டலாக உங்களுக்கு அந்த போ தேவைப்படுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 inches வந்து தேவைப்படும் இப்போ நான் எடுத்துருக்க லென்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரே பீஸாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீசஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 50 inches வந்து எடுத்துக்கலாம். அதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 inch எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 50 inches. நல்ல பக்கம் ரெண்டும் இதே மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போது நம்ம சுற்றிலும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கான லைன் வந்து கொடுங்க. ஸோ போக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்லாண்டிங்கான ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக ஷேப் கொடுத்துட்டு இப்போது ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமும் 1/4 inch வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரியே ப்ரிட்டி டு ப்ரிட்டி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் க்ராஸாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க அண்ட் 2 பக்கமும் 1/4 inch ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதே மார்க்கிங்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். போவுடைய எட்ஜஸில் இந்த மாதிரி க்ராஸாக வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/4 inch நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம இடையில மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுடலாம். ஸோ தட் நம்ம வந்து இதை வந்து ப்ரிட்டி சைடுக்காக நம்ம திருப்பி எடுக்கணும். நல்ல பக்கத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக சென்டரில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க கேப் வழியாக நான் வந்து நல்ல பக்கத்தை வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் வந்து ப்ரிட்டி சைடை வெளியில் எடுத்த பிறகு நல்லா வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நமக்கு அந்த போ வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். சென்டரில் இருக்கிற இந்த பார்ட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து சேம் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த நாட் வந்து ரெடி பண்ண பிறகு இப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேலே வச்சும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா கீழ்ப்பக்கம் அந்த போர்டைய கீழ்ப்பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சென்டரில் ஏதாவது நீங்கள் ஒரு பட்டன் ஆர் எனி ஃபேன்சி பட்டன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போ அண்ட் டை ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய லுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Thanks for watching.